கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மின் இணைப்பு இல்லாததால் ஒரு கிராமமே இருளில் மூழ்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4 ஆண்டுகால சாதனை அரசு என வெட்டி விளம்பரம் செய்யும் திமுக ஆட்சியில் மக்கள் படும் துயரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாகர்கோவில் அருகே ஆதித்தபுரம் கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகளில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் சுமார் 50 வீடுகள் புதிதாக கட்டி மக்கள் குடியேறி உள்ளனர். இந்த வீடுகளுக்கு தற்போது வரை மின் இணைப்பு வழங்காமல் அரசு அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டி உள்ளனர். எல்லோருக்கும் எல்லாம் என விளம்பரம் செய்யும் திமுக ஆட்சியில் சுமார் 50 குடும்பங்கள் மின் இணைப்பின்றி கடந்த 3 ஆண்டுகளாக இருளில் தவித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை நம்பியே தங்களின் கல்வியை தொடரும் அவல நிலை உள்ளது. தேர்வு காலங்களில் வீட்டில் மின்சாரம் இல்லாததால் படிக்கும் பள்ளிகளில் அனுமதி பெற்று பள்ளிகளிலேயே தங்கி படித்து பரீட்சை எழுதி வருவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வந்தால் கூட இருட்டில் தெரிவதில்லை என வேதனையுடன் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். நான் வெள்ளம்படம் ஆயுதபுரத்தில் இருக்கேன். ஏன்னா போன வருஷம் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கரண்டும் இல்லை. ஸ்கூலில் ஹைச்சம் மூலியமாக அங்கே ஸ்கூலில் தங்கி படிச்சுட்டு இருந்தோம். நைட்டு அது பாஸ் ஆகி இப்போ 11th போயிட்டு இருக்கேன். இனி என் தம்பியும் அப்படி தான் இருக்கான். ஆனால் அவனும் படிக்கணும். அதனால இப்போ எங்களுக்கு கலெக்டர்ட்டு மனு கொடுத்தோம். அதுவும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ எப்படியா எங்களுக்கு கரண்ட்டு வேணும். நாங்கள் ஒன்றும் படிக்க வேண்டியது இருக்கு. இனி அடுத்து என் தம்பி படிக்க வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல ஒரு 12-15 வீட்டுக்கிட்ட கரண்ட் இல்லை. இருட்டுல பாம்புலாம் வருது. வேற ஆத்தாங்கரையில இருக்கும் கொசுக்கடி. கரண்ட் இல்லாதனால இருக்கு. எங்க அப்பா தான் புகார் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கல. மின் இணைப்பு கேட்டு மின்வாரிய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் வரை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மையம் என திமுக விளம்பரம் செய்துள்ள முதலமைச்சரின் தனி பிரிவில் மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை என மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். குடியிருக்கும் வீட்டிற்கு சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி என எல்லா வரிகளும் அரசுக்கு முறையாக கட்டியும் மின் இணைப்பு வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருகின்றனர். இதனால் தாங்கள் பெரும் சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எங்களுக்கு எல்லாருக்கும் கரண்ட் கொடுத்து தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாம் நாங்க பல வருஷமா கட்டிட்டு இருக்கோம். அதுல பக்கத்துல இப்போ ஒரு 2-3 வருஷமா கரண்ட்டுக்கு மட்டும் போல் நாட்டுறதுக்கு NOC வாங்கி கொடுத்தாலும் கூட தர மாட்டேங்கிறாங்க. வக்போர்ட்ல இருந்து NOC வாங்கி கொடுத்துருக்கிறோம். கரண்ட்டுக்குள்ளது வர நாங்க இந்த வருஷத்துக்கு வர இந்த மாசத்துக்கு வர நாங்க வாடகை கொடுத்துருக்கோம். குத்தகை வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். எந்த நிலுவை பாக்கியும் நாங்க வைக்கல. பக்கத்து வீட்டுக்கு கரண்ட் இருக்கு. இங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. 11th 12th படிக்கிறாங்க. இருட்டுக்குள்ளதான் இருந்து படிக்கிறாங்க. சோலார் வச்சா கூட அவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு இது இல்ல. சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ மாடெல்லாம் வளர்க்குறாங்க. ஒரு 10-15 வீட்டுக்கு மட்டும் கரண்ட் தர மாட்டேங்கிறாங்க. தேவையான எல்லா டாக்குமெண்ட் நாங்க சப்மிட் பண்ணா கூட அப்ளிகேஷன் கூட ரிஜெக்ட் பண்றாங்க. ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முதல்வர் குறை தீர்க்கும் முகாம்ல வர போய் நாங்க மனு கொடுத்து பார்த்தாச்சு. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்குன்னு ப்ராப்பர் ரீசன் கூட சொல்லல. தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக திமுக அரசு வெட்டி விளம்பரம் செய்து வரும் நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு கிராமமே இருளில் மூழ்கி தவித்து வருகிறது. மக்களை பற்றியோ அரசு நிர்வாகத்தை பற்றியோ கவலைப்படாமல் போகும் இடமெல்லாம் கேமராவை தூக்கிக் கொண்டு வீண் விளம்பரம் செய்வதிலேயே முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வீண் விளம்பரம் செய்வதில் முதலமைச்சருக்கு இருக்கும் அக்கறையும் ஆர்வமும் சிறிதளவு மக்கள் மீது காட்டினால் நன்றாக இருக்கும் என்பதே பெரும்பாலானவர்களின் ஆதங்கமாக உள்ளது.